கன்னி ராசி சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் குருவினுடைய சாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசியில் வந்து முதல் நாள் லாபஸ்தானாதிபதி சந்திரன் உட்கார்றார். அதுக்கப்புறம் அவர் 2ஆம் இடத்துக்கு புதனோட போய் சேர்ந்துறார். லாபஸ்தானாதிபதி புதனோட சேர்ந்து 2 நாள் மறுபடியும் உட்கார்றார். அப்போ சந்திரனுடைய தொடர்பு இந்த வாரத்தில் முதல் 3 நாட்களுக்கு இருக்கிறது உங்கள் ராசியில். அதே தனசனாதிபதி 2 குடையவன் மற்றும் உங்கள் ராசிக்கு 9 குடையவன் விளங்கக்கூடிய சுக்கிரன் நீசபலம் அடைந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டார். பொதுவாக ஒரு ராசி வீட்டில் ஒரு கிரகம் நீசம் அடைகின்ற பொழுது, இப்போ நம்ம எவ்வளோ தான் வலிமையாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நமக்கு கூட வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையை வச்சுங்களேன், நம்ம நல்லா இருக்கோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எப்பயுமே துணையாக நின்று கைப்பிடிச்சு கூட வந்து போய் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூட வர்றவங்க ஒருத்தர் உங்களுக்கு உயிராக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க. அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு இழப்பு, அவர் கஷ்டப்படுறாரு, துன்பத்தில் இருக்காரு அப்படி சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எப்படியாவது இந்த நேரத்தில் அவனுக்கு போய் நம்ம துணையாக நிற்கணும், அவன் வருத்தப்பட்டால் நம்மளும் வருத்தப்படணும், அவங்க குடும்ப கஷ்டத்தில் இருந்தால் நாமளும் அதில் பங்கெடுத்துக்கிறணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.